ரெஸ்டாரண்ட்லேருந்து பீஃப் கொத்து பரோட்டா பண்ணுறோம். பீஃப் கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு பாருங்கள், சின்ன நறுக்கின வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கல்லில் போட்டிருக்கிறோம். கல்லை மீடியமாக பற்ற வச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆயில் ப்ளேஸ் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி விட்றோம். ரொம்ப ஓவராக வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக சாட்டே பண்ணி விட்டால் போதும். ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். கொத்து பரோட்டாவில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. இதில் நம்ம இன்னைக்கு இந்த மாடலில் பண்ணுறோம். அரைப்புமே தக்காளி எல்லாமே போட்டு முட்டையை நம்ம தனியாக வறுவல் பண்ணி கூட சேர்ப்போம். என்ன பார்த்திங்கன்னா அதிலே போட்டு வரட்டி எடுக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான மாடல். சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். அப்படியே ஒரு போர்ஷன் 4 பரோட்டா அப்படியே நம்ம பிச்சு போட்டிருக்கிறோம் பாருங்கள். பீஃப் மசாலா, இது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கின பீஃபோட சேர்ந்து நான்வெஜ் மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம் பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாம் மிக்ஸ் ஆகுறது வரை இந்த மாதிரி ரஃப்பாக கிண்டி விடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொட்டணும். நல்லா கொட்டி விடுறோம். நல்லா கொத்தி விடணும். இந்த மசாலா நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பீஃபு எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரணும். துண்டாட்டு வரணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான கொத்து பரோட்டா ரெடியாக போகுது பாருங்கள். மீடியம் தீயில் வச்சு அப்படி செம்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். மல்லி இலை தூவியாச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேண்டியதான். சூப்பரான பீஃப் கொத்து பரோட்டா ரெடி ஆகிட்டு.